வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். படிப்பு, கல்வி, இதோட உண்மையான நோக்கம் என்ன? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இவ்ளோ படிச்சிருக்கீங்களே, டிகிரிலாம் வாங்கியிருக்கீங்களே, எதுக்கு? நல்ல வேலைக்கா? காசு சம்பாதிக்கவா? இல்ல அதுக்கும் மேல ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் அவரோட திருக்குறள்ல ஒரு அருமையான பதில சொல்லியிருக்காரு. வாங்க அது என்னன்னு பாப்போம். இதுதான் அந்த குறள். கற்றதனால் ஆய பயனென்குள் வாலறிவன் நற்றாள் தொழாரர் எனின். பார்க்க 2 வரிதான். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நம்ம கல்வியை பார்க்கிற பார்வையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது, தெரியுமா? சரி, வாங்க இந்த 2 வரிக்குள்ள என்னதான் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். வள்ளுவர் இதுல என்ன சொல்ல வராரு? இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதாவது, நீங்க எவ்வளவு பெரிய புத்தகத்தை எல்லாம் படிச்சிருந்தாலும் சரி, பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, உங்களை விட அறிவுல சிறந்தவங்கள, பெரியவங்கள மதிக்க கத்துக்கலைனா நீங்க படிச்ச படிப்புக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையாம். ஆக உண்மையான படிப்புக்கு அடையாளம் பணிவுதான சொல்றாரு. இங்கேதான் ஒரு சூப்பரான விஷயத்த வள்ளுவர் சொல்றாரு. அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. பணிவில்லாத அறிவு என்ன பண்ணும்? வெறும் தகவலை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு திமிரை உருவாக்கும். ஆனா பணிவோட கத்துக்கிற அறிவு அப்படி இல்ல. அதுதான் ஞானமா மாறும். அது நம்மள வளர வைக்கும். அதுக்கு முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது 2000 வருஷம் பழைய விஷயம். இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்மளோட வாழ்க்கைக்கு இது எப்படி செட் ஆகும்? வாங்க அதையும் பார்க்கலாம். இத ஒரு சின்ன கதை மூலியமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. அனிதான்னு ஒரு பொண்ணு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்றா. ரொம்ப திறமையான பொண்ணு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் அவளுக்கு அத்துப்படி. அவங்க டீம்ல குமார்னு ஒரு சீனியர் இருக்காரு, அனுபவம் வாய்ந்தவர். ஆரம்பத்துல அனிதாவுக்கு குமாரோட அட்வைஸ்லாம் கொஞ்சம் பழைய மாதிரி தெரிஞ்சுது. அதனால பெருசா கண்டுக்கல. ஆனா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல அவன் மாட்டிக்கிட்டா. அவளோட டெக்னிக்கல் அறிவு மட்டும் பத்தல. அப்போதான் அவளுக்கு புரிஞ்சுது குமாரோட அனுபவம் எவ்வளோ முக்கியம்னு. உடனே அவ தன்னோட ஈகோவை ஓரமா வச்சுட்டு குமார்கிட்ட போய் பேசினான். எனக்கு எல்லாம் தெரியாது, நான் கத்துக்கணும்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவரோட அறிவும் குமாரோட அனுபவமும் ஒன்னு சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சுது. இதுதான் செயலில் பணிவுங்கிறது. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, படிப்புங்கிறது நம்ம ரெஸ்யூமே அழகாக்கிறதுக்கு மட்டும் இல்ல. அது நம்ம குணத்தை, நம்ம கேரக்டரை உருவாக்கணும், நம்மள ஒரு நல்ல மனுஷனா மாத்தணும். இதுதான் வள்ளுவர் நமக்கு சொல்ல வர்ற ஆணித்தரமான கருத்து. சரி, நாம இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனசுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். இது ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. நீங்க கத்துக்கிட்ட அறிவு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி பெருமைங்கிற சுவரை எழுப்புதா, இல்ல மத்தவங்களோட உங்களை இணைச்சி புரிதல், வளர்ச்சிங்கிற ஞான பாலத்தை கட்டுதா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு நான் விடை பெறுகிறேன். நன்றி.